அனைவருக்கும் வணக்கம். மே மற்றும் ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 12வது ராசியாக வரக்கூடிய மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து அது சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். இந்த மே மந்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல 4 கிரகங்களுடைய கூட்டணி இருக்கும். அதாவது சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த 4 கிரகமும் மாதத்துடைய ஆரம்பத்துல நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கும், நம்முடைய ராசியிலேயே பயணம் செய்து. அதுல மெயினா பார்த்தோம்னா சுக்கிரன் உச்சமா இருப்பாரு, புதன் நீச்ச நிலையில இருப்பாரு. நீச்ச பங்கமாக இருந்தாலும் சனி, ராகு போன்ற பாவகிரகங்களுடைய கூட்டணியில இருப்பாங்க. இதுல சுக்கிரன் நமக்கு உச்சமாகிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஏன்னா 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோல சுக்கிரன் நமக்கு பிளே பண்ணுவாரு. முழுமையான பாவகிரகம் அது போயிட்டு ஜென்மஸ்தானத்துல உச்சமாகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. அதுலயும் புதன் பார்த்தோம்னா நமக்கு முழுமையான ஒரு சாதகமான கிரகமாக வரும். அதாவது 4, 7க்குரிய ஒரு கிரகமா வரும் புதன் பகவான். எனவே அந்த புதன் பகவான் நீச்ச நிலையில இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. இருப்பினும் உச்ச சுக்கிரனோட நீச்ச புதன் இணைந்து இருக்கிறதுனால அது நீச்ச பங்கமாக கன்வெர்ட் ஆகும். அது நமக்கு ஒரு வகையில யோகமான பலன்களை தரும். அடுத்ததாக இந்த மாதத்துல 2 முக்கியமான பயிற்சி நிகழுது. அதாவது குரு பயிற்சியும் இருக்கு, ராகு கேது பயிற்சியும் இருக்கு. குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா மே 14ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. நம்முடைய ராசிநாதன் கேந்திரம் ஏறாரு, அது நமக்கு ஒரு பெரிய பலம். அதே போல மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும், கேது நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க. இதுல கேதுவுடைய சஞ்சாரம் நமக்கு மிக மிக சாதகமா இருக்கு. மே 18க்கு மேல கேதுவுடைய பலம் நமக்கு பூர்ணமா கிடைக்குது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்த சூரியன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்ச நிலையில இருப்பாரு. முதல் 14 நாட்கள் 6ஆம் அதிபதி உச்ச நிலையாக 2ஆம் இடத்துல இருப்பாரு. அது நமக்கு ஒரு மத்தியமமான பலன்கள் தான், அது அந்த அளவுக்கு ஃபேவர்னு சொல்றதுக்கு இல்ல. அதே சமயத்துல கரெக்டா 14ஆம் தேதி சூரிய பயிற்சி, சூரியன் டிரான்சிட் ஆகி 3ஆம் இடத்துக்கு போவாரு. அதே 14ஆம் தேதி தான் குரு பயிற்சியும் கூட. குரு பயிற்சிக்கு பிறகு சூரிய பயிற்சி நிகழுது. இந்த சூரிய பயிற்சி நமக்கு பெரிய சாதகமா இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு. அது நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை மே 14ஆம் தேதிக்கு மேல கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து செவ்வாய் பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருப்பாரு. அது ஒரு வகையில குற்றமான ஒரு விஷயம் தான். 2ஆம் அதிபதி மேலும் 9ஆம் அதிபதி அப்படிங்கிற முழு யோக கிரகம் நீச்ச நிலையில இந்த மாதம் ஃபுல்லா டிராவல் பண்ணுது. அதுவும் 5ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல நீச்ச நிலையில இருக்கு. அது நான் ஒரு பெரிய டிராபேக்கா பாக்குறேன் இந்த மந்த்ல. அதே போல புதனை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 4ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட இணைஞ்சிருவாரு. புதாதித்ய யோகம் அதுவும் சிறப்பான முறையில் ஏற்படுது. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா கரெக்டா 23ஆம் தேதி 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. எனவே இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா சூரியனோட கன்ஜெக்ஷன்ல தான் டிராவல் பண்றாரு. அதனால புதனாதித்ய யோகமும் இந்த மாதத்துல சிறப்பான முறையில் வேலை செய்யும். எனவே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேது பலம் நமக்கு பூர்ணமாக கிடைக்குது. மே 18க்கு மேல கேது பலம் சிறப்பான முறையில் கிடைக்குது. அதை தொடர்ந்து குரு பகவான் நம்முடைய ராசிநாதன் கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுவும் நமக்கு ஒரு பெரிய பலம் தான். இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போது இந்த மே மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா மீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போதைக்கு நிறைய குழப்பம் இருக்கும். எதை பண்ணலாம், எப்படி நம்ம டிராவல் பண்ணலாம், ஏஜ் வைஸா அந்த குழப்பம் டிஃபரன்ஸ் ஆகும். ஒரு சிலருக்கு பிசினஸ், தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல குழப்ப நிலை. இதை பண்ணுவோமா, அதை பண்ணுவோமா, அப்படி பண்ணுவோமா, இப்படி பண்ணுவோமான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸை கொடுத்துருக்கும். அதே போல ஹெல்த், உடல் ஆரோக்கியம் ரீதியா நிறைய ஒரு சில மாற்றங்களை கொடுத்துருக்கும். அடுத்தது ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு சில குழப்பங்களை கொடுத்துருக்கும். தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்ப மீனம் டிராவல் ஆயிட்டு இருக்கு. பொதுவா அஷ்டமாதிபதி ஜென்மத்துல உச்ச நிலையில இருக்கும்போது நிறைய நெகட்டிவான தாட்ஸ் மைண்டுக்குள்ள ஏத்திரும். நம்ம எவ்வளவு பாசிட்டிவா இருந்தாலும் அதெல்லாம் இப்ப எடுபடாது. ஏதோ ஒரு காரணத்தினால மனம், நம்முடைய சிந்தனை கொஞ்சம் மங்கிய நிலையில இருக்கும். நம்மளால தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியாது, தெளிவா ஒரு பாதையில பயணிக்க முடியாது. அப்படி நம்ம தெளிவா இருந்தாலும் நம்மள சுத்தி இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்க நம்மள குழப்பி விட்டுருவாங்க. அந்த நிலையில தான் இப்போ மீனம் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே வரிசையா ஒரு கிரகமா ஜென்மத்தில இருந்து விலகுது. மே 18க்கு மேல பார்த்தோம்னாக்கா ஜென்மஸ்தானத்துல 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆயிடும். ராகு ஜென்மத்தில இருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அது நமக்கு பெரிய ஒரு பலம். ராகு இருக்கிற வரைக்கும் முதல் 18 நாட்கள் அவசர முடிவு எதுலையும் எடுக்காம இருங்க. உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஃபேமிலி லைஃப் ரிலேட்டடான விஷயம், இது எதுலையுமே அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது சிறப்பு. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க. அவசரம் இல்லாம டிராவல் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. எனவே மே 18ஆம் தேதி வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது சிறப்பு. மே 18க்கு மேல உங்களுடைய முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை
வச்சுக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்றது நல்லது. மே 18க்கு மேல சிந்தனை தெளிவு கிடைக்கும். ஜென்ம சனியாக இருந்தாலும் ராகு பகவான் மே 18ல விலகுறதுனாலையும் குரு பகவான் கேந்திர ஸ்தானத்துல போய் அமர்றதுனாலையும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம எந்த ட்ராக்கை சூஸ் பண்ணி போனா நமக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிறது மே 18ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயார் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் நியூட்ரலா, கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் அக்கறை செலுத்தி டிராவல் பண்றது நல்லது. அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியம். ஜென்மத்துல அஷ்டமாதிபதி இருக்காரு. 4ஆம் அதிபதியும் ஆரம்பத்துல சனி பகவானோட இணைந்திருப்பாரு, ராகுவோட இணைந்திருப்பாரு. கரெக்டா 4ஆம் தேதி டிரான்சிட் ஆகி 6ஆம் அதிபதியோட 2ஆம் இடத்துல கன்ஜக்ஷன் ஆகுறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். குறிப்பா அந்த கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கேந்திர ஸ்தானத்துல 6ஆம் அதிபதியும் 4 7க்குரிய ஒரு கிரகமும் இருக்கிறதுனால உங்களுடைய நேத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கண் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள், வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டா பிரச்சனை இல்ல. டிஃபால்ட்டாவே ஹெல்த் வைஸா இந்த டைமிங்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க. இப்போ என்ன பிரச்சனைனாக்கா நிறைய பேருக்கு தூக்கம் வராது, நிறைய பேருக்கு சாப்பிடவே தோணாது, நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறது, இந்த அமைப்பு இப்போ ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா எடுத்துக்கோங்க. ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிட்டு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை இது கொடுக்கலாம். வயிறுல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்களை கொடுக்கும், வயிறு சார்ந்த விஷயங்கள்ல. எனவே இந்த டைமிங்ல உணவு முறைகள் சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். எனவே ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங் தான் இப்போ அதிகமா யோசிப்போம். எப்பயும் இல்லாத அளவுக்கு இப்போ அதிகமா யோசிப்போம். இந்த ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்க காதுல படுற விஷயம் எல்லாம் உங்களுடைய மனசை உடைக்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரியான பய உணர்வை கொடுக்கும், ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலை கொடுக்கும், இவ்வளவு நாள் இல்லாத ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலை கொடுக்கும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடைய மனதை அமைதிப்படுத்துங்க. தேவையில்லாத கேட்காதீங்க, தேவையில்லாத பார்க்காதீங்க, தேவையில்லாத பேசாதீங்க. இந்த 3 ரூலையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் உங்களுடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்படாம இருக்கும். நிறைய பாசிட்டிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்த ஆரம்பிங்க. நெகட்டிவான வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மென்டாலிட்டியை நீங்க கொஞ்சம் வளர்த்துக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். கொஞ்சம் அவசரம் இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்றது நல்லது. நேரத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா அந்த பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்தை நினைச்சா அதை பண்ணியே ஆகணும். அதுல இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா டிராவல் பண்ணணும். பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதே மாதிரி இந்த திருமண முயற்சிகள்ல அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா டிராவல் பண்றது நல்லது. இந்த ஜாதக பொருத்தம்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து உங்களுடைய திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. குறிப்பா மே 18க்கு மேல முக்கியமான மாற்றங்கள்லாம் வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல கேது மே 18 வரைக்கும் இருப்பாரு. மே 18ல ராகு கேது பயிற்சி. கேது டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மே 18க்கு மேல அது வரைக்கும் ஒரு குழப்பத்தன்மையோட டிராவல் ஆகும். கொஞ்சம் பொறுமை தேவை. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு மாதிரி போராட்டத்தன்மையை காமிச்சிருக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல குழப்பம், அப்படி இல்லைன்னா அவருடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான கருத்து போராட்டத்தை கொடுத்திருக்கும். ஒரு சிலர் பிரிஞ்சு இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு ரூபத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மன வருத்தங்களை கொடுத்திருக்கும், மன உளைச்சல்களை கொடுத்திருக்கும். இந்த அமைப்பு பார்த்தோம்னா மே 18க்கு மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். மே 18 வரைக்கும் கொஞ்சம் நிதானமா கவனமா டிராவல் பண்றது நல்லது. கொஞ்சம் பொறுமையும் கவனமும் தேவை. அவங்க ஹெல்த் வைஸா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையோட டிராவல் பண்ணுங்க. அதே போல அவங்க கூட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவர்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் அவங்களை விட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அவங்களை விட்டு கொஞ்சம் விலகி போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு நான் பிசினஸ் பண்றேன்லாம் இறங்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான ஐடியாஸ்லாம் வரும். ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா பார்ட்னர்ஷிப் போட்டு அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் வரும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். குறிப்பா நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாரையும் நம்பி உங்களுடைய பொருளாதாரத்தை ஒப்படைக்க கூடாது. அதுல நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த நேரத்துல உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்றதுக்குனே நிறைய பேர் வருவாங்க. ஏதாச்சும் ஒரு முக்கியமான பரபரப்பா ஒரு முக்கியமான விஷயத்துல இருப்பீங்க. டக்குனு உங்ககிட்ட வார்த்தையை கொடுத்து உங்கள்கிட்ட பேச்சை கொடுத்து உங்களுடைய டயத்தை வீணாக்கிட்டு போயிடுவாங்க. எனவே இந்த நேரத்துல உங்களுடைய நேரத்தை திருடுவதற்கு நிறைய பேர் வருவாங்க. நீங்க உஷாரா இருந்து உங்களுக்கு எது தேவையோ அதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்றது நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. தீய நண்பர்களால தேவையில்லாத தலைவலிகள் வந்துட்டு போகலாம், தேவையில்லாத மன உளைச்சல் வந்துட்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு அவருடைய பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது 2ஆம் இடத்துல சூரியன் உச்ச
நிலையில இருப்பாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. முதல் 14 நாட்கள் பேச்சு வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம வார்த்தையை விடுறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். எனவே பேச்சு வார்த்தைகள்ல நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கான்ஸ்டன்டா பேசுற வார்த்தைகளை யோசிச்சு பேசுங்க. அதிகமான கோப உணர்வு இப்ப வெளிப்படும். என்ன பேசுறோம்னு தெரியாம டக்குன்னு கோபமா வார்த்தைகள் எல்லாம் கொட்டிடுவோம். அது நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள ரொம்ப காயப்படுத்திடும். பேசிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். எனவே நம்ம பேசுற ஒரு வார்த்தைக்கும் நம்ம தான் காரணம், நம்ம தான் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. பேச்சு வார்த்தைகள்ல நிதானத்தோட செயல்படுறது நல்லது. மேக்ஸிமம் பேசுறத குறைச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். பொதுவா மீன ராசிக்காரர்கள்னாலே நல்லா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. மனதை திறந்து எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்பாங்க. அதிகமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த நேரத்துல அந்த பேச்சு வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி கோபமான மனநிலை வருதுன்னா அமைதி ஆயிடுங்க. வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது பார்த்தோன்னா வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருங்க. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. நான் இந்த டைமிங்ல இந்த பணத்தை உனக்கு திருப்பி தரேன், யாராச்சும் பண உதவி கேட்கறாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தரேன் இப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுக்கிற வாக்கை இப்ப காப்பாற்ற முடியாது. சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். குடும்ப வாழ்க்கை, குடும்பத்துல ஒரு மாதிரியான குழப்ப நிலையெல்லாம் இப்ப வெளிப்படும். முதல் 14 நாட்கள் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. தேவையில்லாத குழப்பங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே பிரச்சனைகள் எதுவும் பெரிய அளவுல வராது. சின்னதா பேச ஆரம்பிப்போம், அது அப்படியே பெரிய ஆர்குமெண்டா கன்வெர்ட் ஆயிடும். அதனால கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. எல்லாமே சுப மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். தற்காலிகமாக இருக்கக்கூடிய மனநிலைக்காக உங்களுடைய மன நிம்மதியை இழந்து நீங்க உங்களுடைய கோப உணர்வை வெளிப்படுத்தாதீங்க. கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் அடக்கி உள்ளார்ந்து வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுவே தானா கடந்து போயிடும். கோபத்தை இப்ப நம்ம அடக்கணும். அப்படியே உணர்ச்சிகள், உணர்வுகளை நம்ம அடக்கணும். அதுதான் இப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க். ஆல்ரெடி நிறைய பேர் பேச தெரியாம பேசி மாட்டிருந்திருப்பாங்க. நல்லா பேசக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர்கள் இப்ப பேசுறதுல கூட ஒரு தடுமாற்றம், சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் சொல்லி மாட்டி நிறைய வருத்தமான மனநிலை சந்திச்சிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த தன்மை ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது. குரு பயிற்சி 4ஆம் இடத்துல இருக்கு. மே 14ஆம் தேதிக்கு மேல, குறிப்பா 18க்கு மேல பார்த்தோம்னாக்கா சிந்தனை தெளிவு பிறக்கும். மே 18க்கு மேல டைம் நல்லா இருக்கு. கேது பலமும் நமக்கு கிடைச்சிருது. இறங்குற விஷயங்கள்ல வெற்றி கிடைச்சிரும். மே 18க்கு மேல இறங்குற விஷயங்கள்ல வெற்றி கிடைச்சிரும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கும். கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான பலம் கிடைக்கும். கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை முடிஞ்ச அளவுக்கு கட்டி முடிச்சிடலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் சிறப்பான முறையில கிடைச்சிரும். பண வரவு, பொருளாதார உயர்வு இதெல்லாம் மே 18க்கு மேல கிடைக்கும். தொழில் உத்தியோகத்துல குழப்பம் இருந்தவங்களுக்கு மே 18க்கு மேல எல்லாம் சரியாயிடும். தொழில் உத்தியோக ரீதியா இருக்கிற குழப்பங்கள்லாம் இப்ப அப்படியே ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆயிடும். குறிப்பா மே 18க்கு மேல நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ இடமாற்றம் ஏற்படும். ஒரு சிலர் வெளியூருக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். வெளிநாடு போறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க மேற்கொள்ளலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதே மாதிரி மே 14ஆம் தேதிக்கு மேல 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு. மே 14ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா திடீர் பொருளாதார வரவு இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிரும். நீ ஆல்ரெடி கொடுத்த கடனா இருக்கலாம். கொடுத்த கடன் இப்போ கைக்கு திரும்ப கிடைக்கும். அப்படி இல்லை நீங்க ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. அந்த விஷயம் இப்ப கிளைம் ஆகலாம். ஏதோ ஒரு ரூபத்துல திடீர் பொருளாதார வரவு இருக்கும். அந்த பொருளாதார ரீதியாக உங்களுக்கு திடீர் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள். இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஃபுல்லா கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். செவ்வாய் வந்து பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருக்காரு. 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 5ல இருக்கிறது நல்லதாக இருந்தாலும் நீச்ச நிலையில இருக்காரு. எனவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுற மாதிரியே ஃபீல் ஆகும். பிள்ளைகள் கூட அதிகமா கோபமா பேசுறது, பிள்ளைகள் கூட ஏதாச்சும் ஒரு விதத்துல ஒரு ஆர்குமெண்டான ஒரு தன்மை ஏற்படுறது. நீங்க அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவங்க உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணலாம். இந்த தன்மையில ஏதாச்சும் ஒண்ணு ஆக்டிவேட் ஆகும். எனவே அமைதியாக செயல்படுறது நல்லது. பிள்ளைகள் மேல டக்குனு கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாம அவர்களை அனுசரிச்சு செயல்படணும். பெருசா எதையும் கேர் பண்ணிக்காம அப்படியே காது அப்படியே அடைச்ச நிலையில இருந்துக்கணும். அதுதான் நமக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். நம்மளும் ஆர்குமெண்ட்ல இறங்கணும்னாக்கா சூழ்நிலை தலைகீழாக மாறும். அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. இதெல்லாம் நெகட்டிவ்னு கிடையாது. நிறைய விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் இந்த காலகட்டம். நம்முடைய பிள்ளைகள் கூட இந்த அளவுக்கு பேசுவாங்களா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது. அதனால சைலண்டா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. எதுக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க. நீங்க எப்ப ரியாக்ட் ஆகுறீங்களோ அந்த இடத்துல நீங்க தோத்து போறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் அடக்கிட்டு அமைதியா இருங்க. தானாவே எல்லாம் உங்களுக்கு கீழே வர ஆரம்பிக்கும். மீனத்துடைய பவரே அதுதான். நீங்க சைலண்டா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ரியாக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க அங்க ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுவீங்க. அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியோட கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாம் நமக்கு சாதகமாவே முடியும். இதெல்லாம் தற்காலிகமான ஒரு சில குழப்பங்கள் தான். எதுவுமே நம்மள பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது. கேது 6ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யாரெல்லாம் எகெயின்ஸ்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் டோட்டலா
டோட்டலா இன்டர்சேஞ்ச். உங்களுக்கு சாதகமா மாறிடுவாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்து வருவாங்க. நீங்க சொல்ற விஷயங்களை கேட்பாங்க. மே 18ஆம் தேதிக்கு மேல இது நிகழும். அது வரைக்கும் பொறுமை, நிதானம், கவனம் தேவை. நான் முக்கியமா மீனத்துக்கு ரொம்ப இன்டிமேஷன் கொடுக்கிறது எதுனா ஹெல்த். உங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கான்சியஸா கவனமா இருங்க. எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நமக்கு சாதகமாவே நிகழும். இடையில் வரக்கூடிய குழப்பங்களை நினைத்து தயவு செஞ்சு வருத்தம் அடையாதீங்க. எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் அமையும். மீனம் குருவுடைய ராசி. குழப்பத்தன்மையோட செயல்படுவாங்களே தவிர அதே குழப்பத்தன்மையோட இருந்துட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதுதான் மீனத்துடைய ஒரு பவரே. அல்ல இடையில இருக்கக்கூடிய குழப்பங்களை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தம் அடைய வேண்டாம். எல்லாமே நமக்கு சுபத்துவமான மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். பொறுமையை மட்டும் கடைபிடிங்க. எல்லாமே நமக்கு சாதகமாக முடியும். வாழ்த்துக்கள். இப்போது 12வது ராசியாக வரக்கூடியது மீன ராசி. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, மந்த்லி பிளானட்லாம் எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைலா நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ஜென்மத்துல சனி, ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்ச் 29ல இருந்து ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் 3 8க்குரிய ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல இருக்காரு. சோ அது ஒரு அளவுக்கு ஒரு மத்தியமமான பலன்கள் தான், அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்தது 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு மாதத்துடைய ஆரம்பத்தில் இருக்கும். சூரியன் பார்த்தனா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது. திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு. போன மாதத்தோட அந்த கண்டினியூட்டி இந்த மந்த்ல இருக்கும். அதே போல குரு நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பொசிஷன் எடுத்திருக்காரு. சோ அது ஒரு நல்ல நிலை தான். நம்முடைய ராசி நாதன் 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு பெரிய பலம் தான். ஜென்ம சனியுடைய பாதிப்பு பெரிய அளவுல இல்லாம கேந்திர குரு நம்மள பாதுகாப்பாரு. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து செவ்வாய் 5ஆம் இடத்துல நீச்சத்துல இருப்பாரு. கரெக்டா 6ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, செவ்வாய் டிரான்சிட் ஆகி 6ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. கேது 6ஆம் இடத்துல ஆல்ரெடி இருக்காரு. செவ்வாய் கேது இணைவு இந்த மாதத்துல நிகழுது. அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். பெரிய அளவுல நெகட்டிவ் இல்ல. செவ்வாய் வந்து ஒரு முழுமையான யோக கிரகம். 2-9க்குரிய ஒரு கிரகம். அது போயிட்டு 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும் பொதுவா பாவ கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு சில விஷயங்கள்ல நமக்கு சாதகமான போக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 12ஆம் இடத்துல ராகு, அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்துல ராகு இருக்கிறது. சில வகையில குற்றமாக இருந்தாலும் குரு பார்வையில வர ராகு பெரிய அளவுல பாதகங்களை கொடுக்க மாட்டாரு. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான், நெகட்டிவ்னு இல்ல. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா கரெக்டா இந்த ஜூன் மாதத்துல 15ஆம் தேதி சூரிய பயிற்சி, சூரியன் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 4ஆம் இடத்துல குருவோட கன்ஜக்ஷன் ஆவாரு. சூரியன் குரு இணைவு, குரு சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். சோ அது நமக்கு ஒரு பெரிய அளவுல சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கரெக்டா 6ஆம் தேதியே புதன் பகவான் நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி 4ஆம் இடத்துல ஆட்சியான நிலைக்கு வந்துருவாரு. எனவே குரு சூரியன் புதன், இதுல புதன் வந்து ஆட்சி. இந்த அமைப்பு சிறப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகுது. 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் கரெக்டா 29ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. அதுவும் நமக்கு ஒரு அளவுல ஒரு ஃபேவரான அமைப்பு தான். 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதும் திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு தான். அது மாதத்தோட கடைசியில ஏற்படுது. இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. எனவே இந்த ஜூன் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா நம்ம பார்க்கலாம். முதலாவதா ஜென்ம சனி ஆரம்பிச்சுட்டு ஜென்ம சனின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு நல்ல நிலையில இருக்காரு. அதனால ஜென்ம சனியுடைய பாதிப்பு நமக்கு பெரிய அளவுல இருக்காது. பெரிய இம்பாக்ட் இந்த ஜென்ம சனி நமக்கு ஏற்படுத்தாது. எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம், எளிமையா சமாளிச்சிடலாம். வரக்கூடிய குழப்பங்கள், தேவையில்லாத செயல்பாடுகள், மன வருத்தங்கள் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். குரு நல்ல நிலையில இருக்காரு. பிளஸ் வந்து புதன் 6ஆம் தேதி ஆட்சி ஆயிடுவாரு. ஆட்சியாகி குருவோட இணையறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா இந்த மாதம் பெரிய அளவுல பிரச்சனைகளை கொடுக்காது. எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க, எளிமையா சமாளிச்சிடுவீங்க. அதே போல குழப்பங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். இந்த மாதத்துல ஒரு பெரிய பியூட்டியான விஷயம் என்னன்னா சிந்தனை குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஏன்னா ஜென்மஸ்தானத்துல இருந்து எல்லா கிரகமும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்ந்துட்டு, எனவே இந்த ஜூன் மாதத்துல தெளிவு இருக்கும். தெளிவா ஒரு பாதையில் நம்மளால பயணிக்க முடியும். நமக்கு எது தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஜாப், பிசினஸ், உடைய கெரியர், இதுல எல்லாம் ஒரு தெளிவு கிடைச்சிடும். சரியான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதத்துல எது நெகட்டிவா இருக்குன்னா அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல 29ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதத்துல இருப்பாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள கொஞ்சம் பராமரிப்பு தேவை. குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்பத்தன்மை தென்படும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி ஆர்குமெண்டா போற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்துல ஒரு மாதிரி சலசலப்பான சூழ்நிலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏதாச்சும் ஃபேமிலில ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது, குழப்பம் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல நீங்க இருக்கவே கூடாது. அந்த இடத்தை விட்டு நைஸா நழுவி வெளில வந்துடணும். இந்த ஃபார்முலாவை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் குறைக்கணும். ஓவரா நம்ம பேசிட்டே இருந்தோம்னாக்கா, சொன்ன விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா ஆப்போசிட்ல இருக்கிற
பர்சன் ஓவரா எமோஷன் ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல பேச்சு வார்த்தைகள்ல நிதானம், கவனம் இதெல்லாம் அதிகமா தேவை. முடிஞ்ச அளவுக்கு அமைதியோட செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்திலயும் இந்த கண்கள் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல, இது கண் சம்பந்தமான விஷயங்கள ஏதாச்சும் குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கண் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது பார்த்தோன்னா உங்களுடைய முகம், உங்களுடைய தலைமுடி இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த முடி உதிர்தல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. இளம் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவே ஒரு பெரிய மன உளைச்சலா இருக்கும். ஓவரா அதையே நினைச்சு திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓவரா நீங்க திங்க் பண்ண இன்னும் அதிகமா கொட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படணும். அடுத்தது 3ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல. இந்த மாதத்துல பொருளாதாரத்துக்குன்னு பெரிய அளவுல தடுமாற்றங்கள் இருக்காது. ராகு 12ஆம் இடத்துல பொசிஷன் எடுத்திருக்காரு. குரு பார்வையில இருக்காரு. நிறைய செலவு இருக்கும். நீ எந்த அளவுக்கு பொருளாதாரம் சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செலவு இருக்கும். அதுக்கு ஈக்குவலான செலவு இல்லைன்னா அதை தாண்டிய செலவு அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது. எனவே சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை தாண்டிய செலவு கண்டிப்பா இருக்கும். குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால செய்யக்கூடிய செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. நேரத்துல நீங்க நிறைய விரயம் பண்ணுவீங்க. ஆனா அது சுப விரயமா இருக்கும். நல்ல விரயமா இருக்கும். உங்க லைஃபுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விரய செலவாக இருக்கும். அதே மாதிரி பணம் ரீதியாக பெரிய அளவுல தடுமாற்றமோ தடை தாமதமோ இருக்காது. இந்த நேரத்துல கடன் உதவி கேட்டீங்கனாலும் கிடைக்கும். ஆல்ரெடி கடன் வாங்கிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். பொருளாதார ரீதியா இருக்கிற தடுமாற்றம் தடை தாமதம்லாம் இப்போ டோட்டலா விலகிடும். அது நமக்கு இந்த 3ஆம் இடத்து சூரியனாலையும் 6ஆம் இடத்து கேதுவாலையும் நமக்கு நிகழும். எனவே பொருளாதார ரீதியா பெரிய அளவுல தடுமாற்றங்கள் இருக்காது. பெரிய அளவுல கஷ்டங்கள் இருக்காது. பண தேவை அதிகமாக இருந்தாலும் அதை எளிமையா சமாளிக்கிற வல்லமை நமக்கு டிஃபால்ட்டா இருக்கும். அது நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரம். அடுத்து 4ஆம் இடத்துல குரு 6ஆம் தேதியை பார்த்தோன்னா புதன் போய் ஆட்சி ஆயிடுவாரு. தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு இப்ப கிடைக்கும். தாயாருடைய சப்போர்ட்டால இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். தாயாரால அதிகமான ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தாய் மேல அதிகமான பாசம் அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு தாயார் ஆறுதலாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மேலும் தாயார் சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க யோசிக்கிற விஷயங்களுக்கு உங்களுடைய தாயாருடைய கருத்துக்களும் அவருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி தாய் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் இப்ப சரி ஆயிடும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். மேலும் உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு சிந்தனை தெளிவு கிடைக்கும். அறிவு சார்ந்து முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்து அதுல வெற்றி அடைவீங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமான அமைப்பா இருக்கு. அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமான வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். 4-7க்குரிய ஒரு கிரகம் ஆட்சி நிலையில இருக்காரு. எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டமா இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு இருந்த குழப்பத்தன்மை எல்லாம் இப்ப விலகும். இப்ப தெளிவா முடிவெடுத்து தன்னுடைய கெரியர் பாத் எது அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணி டிராவல் பண்ணுவாங்க. அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. எனவே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் எல்லாமே விலகிடும். படிப்புல ஒரு தெளிவு, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சுப விரய செலவு, ஒரு சிலர் லோன் போட்டு கல்வியில ஜாயின் பண்ணுவாங்க. கல்வி சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் புதுசா ஒரு கோர்ஸ் கத்துக்கிறது, புதுசா ஒரு நாலேஜ் கெயின் பண்றது, அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரான காலகட்டமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு புக்காச்சும் பணம் கொடுத்து வாங்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது. நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பொருந்தும். ஏதோ ஒரு ரூபத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய அறிவை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல உண்டு. அதே மாதிரி உங்க ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கு. அடுத்து குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்துல இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்துல 6ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி 6ஆம் தேதிக்கு மேல கிடைச்சிடும். அதே மாதிரி பிள்ளைகளோட இருந்து வந்து அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே 6ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா 6ஆம் தேதிக்கு மேல எல்லாம் சரியாயிடும். பிள்ளைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பத்தன்மை எல்லாமே 6ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆயிடும். எல்லாம் நமக்கு சாதகமா மாறிடும். 6ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம். 6ஆம் இடத்த கேது நோய் நொடிகள் இது எல்லாத்தையும் சரி பண்ணும். ஹெல்த் வைஸா பிரச்சனையில இருக்கீங்கன்னாக்கா அது இப்ப சரியாயிடும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடன் நோயிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும். கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிப்பீங்க. நிறைய கடன் இருக்குனாக்க ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு சின்ன கடனை கட்டி முடிக்கிறதுலாம் வாய்ப்பு அதிகம். கடன் பிரஷர்ல இருந்து இப்ப மீண்டு வருவீங்க. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இப்ப கடன் உதவி தேவை, கடன் வாங்கி ஏதாச்சும் நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா அந்த கடன் இப்ப கிடைக்கும். டக்குனு அரேஞ்ச்மெண்ட் ஆகும். அதுக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஃபேவரான காலகட்டமா இருக்கு. அடுத்தது எதிரிகளுடைய அறிவு. உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அப்படியே ஒருத்தரா அவங்கலாம் ஃபீல்டை விட்டு நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. உங்களை விட்டு அப்படியே தூரமா போயிடுவாங்க. எதிரிகளுடைய அழிவு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டா இருந்தாங்களோ ஒண்ணு உங்க கூட வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. அப்படிலாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. எதிரிகளை எளிமையா சமாளிச்சு முன்னேறக்கூடிய ஆற்றலும் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல இருந்த போட்டி தன்மைகள்லாம் குறையும். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியா இருந்தாங்களோ அவங்களாம் விலகிடுவாங்க. இப்போ நீங்க தடையே இல்லாம உங்களுடைய
உங்களுடைய இலக்க நோக்கி பயணிக்கலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு. ஜென்ம சனி என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உழைக்க சொல்லுது. உங்க மேல நீங்க கேர் எடுத்துக்கிட்டு கவனத்தோட நேர்மையான வழியில நீங்க உழைக்கணும் அப்படிங்கிறது தான் ஜென்ம சனி இன்டிமேஷன் பண்ணுது. யாரெல்லாம் உண்மையா நேர்மையா உழைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஜென்ம சனியால பாதிப்பே வராது. அஸ் யூசுவலா நீங்க எப்போதுமே ஹெல்த்ல கவனமா செயல்படணும். உழைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஹெல்த்ல கவனமே செலுத்த மாட்டாங்க. டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, டயத்துக்கு தூங்க மாட்டாங்க, ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க, கிடைக்கிறத சாப்பிடுறது, சம்பந்தமே இல்லாத டைமிங்ல படுத்து தூங்குறது, இதுதான் ஜென்ம சனியில டிஃபால்ட்டா நடக்கும். இதை தான் சனி பகவான் திருத்திக்க சொல்றாரு. இதை திருத்தி கரெக்டா ப்ராப்பரா நீங்க செயல்பட்டீங்கனாலே பிரச்சனைகள் மேஜரா இருக்காது. வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ம சனியில மேஜரா நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 90% பேருக்கு பார்த்தோம்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய வரும். ஆனா அதை யூஸ் பண்ணிக்கிற நிலைமையில இவங்க இருக்க மாட்டாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வர நேரத்துல பார்த்தோம்னா இவங்களுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனையை கொடுத்துரும். அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு ரூபத்துல தடையை பண்ணி விட்டுரும். மேஜரா பார்த்தோம்னா ஹெல்த். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே இருந்தே சொல்லிட்டு வரேன், ஹெல்த்ல கவனமா இருங்க. வர ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப சூப்பரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ம சனியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும், நம்மள ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதான் நான் ஆரம்பத்தில இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதனால யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, ஒரு வளரும் பருவத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா உடம்ப ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, தயாரா இருங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஜென்ம சனியை நினைச்செல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த டைமிங்ல நிறைய மாற்றம் நிகழும், நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும். உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஒரு இரும்பு கத்தியாக மாறக்கூடிய ஒரு தருணம். அதே போல 2ஆம் சுற்றுல இருக்கீங்க சனி பயிற்சியில, அதாவது 50 வயதை கடந்தவர்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி யோக சனியாக இருக்கும். பிரச்சனைகளையே கொடுக்காது. ஆரம்பம் ஏதோ ஒரு தடைப்படுற மாதிரி இருக்கும், ஆனா அது உங்களுக்கு மேஜரா பிரச்சனையை கொடுக்காது. நிறைய பேர் லைஃப்ல செட்டில் ஆவாங்க, முக்கியமான மாற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க. லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இந்த 50 வயதை கடந்தவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் ஏற்படும். நான் என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, ஹெல்த் டீனேஜ்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 50 வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சீனியர் சிட்டிசன்ஸ் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஹெல்த்ல மட்டும் டிஃபால்ட்டா கவனமா இருங்க. அதை மட்டும் நீங்க பராமரிச்சீங்கன்னா போதும். இந்த ஜென்ம சனி நிச்சயமாக யாருக்கும் எந்த பாதிப்பையும் கொடுக்காது. முக்கியமான நல்ல மாற்றங்களையே இந்த ஜென்ம சனி நமக்கு கொடுக்கும். அதே போல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவும் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றத்திற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. நிச்சயமாக இடமாற்றம் ஏற்படும். சொந்த ஊர்ல இருக்க முடியாது, வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதே மாதிரி 12க்கு ராகு வந்தாலே அதிகமான அலைச்சல் இருக்கும். இப்போ நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களை வேற இடத்துக்கு இடமாற்றம் பண்ணி உங்களுடைய டிராவலிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் இது. டிராவலிங் டைம் வந்து இப்போ அதிகமா இருக்கும். அதிகமா அலையிற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லா ஏஜ் கேட்டகரியினருக்குமே அலைச்சல் காமனா இருக்கும். ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால இருந்தே அலைச்சல் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது கரெக்டா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு ஒரு கமெண்ட் மட்டும் கொடுங்க. அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா 9ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவான் வந்து அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. தந்தையாரோட அதிகமா முட்டிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல வருத்தமான ஒரு நிலையை கொடுக்கும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தந்தையாருடைய உறவு நிலையில கவனமா இருக்கணும். அவங்க கூட அதிகமான ஆர்குமெண்ட் இல்லாம இருக்கிறதே ஒரு பெரிய சாதகமான அமைப்புன்னு நான் சொல்லுவேன். அவங்க ஹெல்த், அவங்களுடைய உறவு நிலை, இது ரெண்டுலயும் ஒரு பராமரிப்பு தன்மை நிச்சயமாக இருக்க வேண்டும். ஓவரால் அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனை தெளிவு பிறக்கும். குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு, ஒரு தெளிவு, ஒரு புரிதல், முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா அந்த மாதத்துல எடுக்கலாம். அதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இந்த மாதத்துல உண்டு. அது மாதிரி திருமண முயற்சிகள்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு. 7ஆம் இடத்துல சனி பார்வை மட்டும்தான் இருக்கு. 7ஆம் இடத்துல கேது வந்து டிரான்சிட் ஆயிட்டாரு. அல்ல திருமண முயற்சிலாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த நேரத்துல நிச்சயதார்த்தம், நிச்சயம் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பான முறையில் நிகழும். எனவே திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா தாராளமா இப்ப தொடரலாம். ஒரு மாதிரி சின்ன குழப்பங்களோட திருமணத்துல ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். ஏன்னா சனி பார்வை குழப்பத்தையே கொடுக்கும். ஒரு மாதிரி குழப்பத்தன்மையோட திருமண முயற்சிகள்ல நல்ல செய்தி கிடைக்கும். நிறைய பேருக்கு குழப்பத்தோட திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும். திருமணம் கட்டாயமாக நடக்கும். ஜென்ம சனியில 90% நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். என்ன ஒரு முழுமையான திருப்தி இருக்காது, ஒரு முழுமையான மகிழ்ச்சி இருக்காது. எல்லாமே நீங்களே இறங்கி பண்ற மாதிரியான ஒரு தன்மையில வைக்கும். ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா கல்யாணத்தோட ஹீரோவே எல்லாமே பண்ணாக்கா அவர் எல்லாத்தையும் ஒரு ஃபீல் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். ஆனா கல்யாணம் நடக்கும், எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராவே அமையும். அதனால அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. அடுத்து திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பம், குளறுபடி, வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம், அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை, இதெல்லாம் இப்ப குறைய ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனைகள்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதத்துல மேஜரா பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா 7ஆம் அதிபதி ஆட்சியான நிலையில குருவோட இணைந்து இருக்கிற தன்மை. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கை துணையோட இருந்த போராட்ட தன்மை எல்லாம் இப்ப குறைஞ்சிடும். இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்பு நிறைந்த ஒரு மாதம் தான். எனவே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்திற்கான அடித்தளம், முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே நிகழக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கு. மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல. சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருங்க. அதெல்லாம் இந்த நேரத்துல நம்மளால மறுக்கவே முடியாது. ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிட்டு பாதிப்புகள் குறைவு,
கவனக்குறைவு அதிகமா இருந்துச்சுனாக்கா பிரச்சனைகள் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனாலதான் நான் எல்லாத்துலயும் வந்து பார்த்தோம்னாக்கா உங்களை கவனப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை அதிகமா நான் யூஸ் பண்ணிருப்பேன். கவனத்தோட செயல்படுங்க, எதுவும் நமக்கு பிரச்சனையாக மாறாது. எதையும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது நிச்சயமாக கிடைச்சிடும். அதனால ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க, மைண்டை ஃப்ரீயா வச்சு டிராவல் பண்ணுங்க, எல்லாமே நமக்கு நல்லபடியாவே நிகழும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் இந்த கோச்சார உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா ஜென்ம சனி காலகட்டமாகவே இருந்தாலும் நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் பிரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.